வெல்கம் பேக் டு தி ஸ்பெஷல் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பொரியல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு செய்கிறது இல்லாத இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோல் எல்லா வித லஞ்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக செட் ஆகும். அது சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்க்க போகிறேன். சீரகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு என்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடுத்தது நான் இதில் 2 பச்சை மிளகா நான் சேர்க்க போகிறேன். பச்சை மிளகா நான் பீஸாக கட் பண்ணல, ரெண்டுத்தையும் அப்படியே கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நான் வந்து தக்காளி வந்து 2 பழுத்த தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிரேவி இந்த மாதிரிலாம் போடும்போது பழுத்த தக்காளி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் 2 பழுத்த தக்காளியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுட்டு, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உப்பு போடல, இப்போ உப்பு சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வேணா அப்படியே முழுசாலும் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வாயில் படுன்றதுக்காக பேஸ்ட்டாக போட்டுட்டேன். இது போடும்போது நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் கலருக்காக. கல்யாண வீட்டில் வைக்கிற அந்த உருளைக்கிழங்குலாம் கலர் வந்து ஒரு மாதிரி நல்லா ரெட்டிஷாக இருக்கும். அதுக்காக போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, அதை எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நிறைய வேணால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்க்கும்போது அது நல்லா கொதிச்சு வரும்போது அந்த பச்சை வாசனைலாம் போயிடும் இல்லைங்களா, அதுக்காக இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நல்லா கொதி வருது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கை எடுத்து வேக வச்சு தோல் சீவி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பீஸாக இருக்கும் இல்லைங்களா, இப்போது நம்ம அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ அந்த தக்காளி வெங்காயத்தோடு இதை போட்டுடலாம். ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி அடி பிடிக்கும். நம்மளுடைய அந்த உருளைக்கிழங்குலாம் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மெதுவாக இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா இதுவாகட்டும். கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாகணும். இந்த ஸ்டேஜில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக இப்போது நான் கரம் மசாலா சேர்க்க போகிறேன். கரம் மசாலா தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல சேர்க்காத நம்ம கடைசியில் கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்த பச்சை வாசனை போகணும். அந்த கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு பத்தலை அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது எல்லாமே ஃபுல்லாக வந்து சிம்மில் தான் இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த வாசனைலாம் போயிட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த பொடியெலாம் போட்டிருக்கனால, இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட் போட்டிருக்கனால ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். கலரும் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் கலர் நல்லா கொடுத்துருக்கு. சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கோம். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி தான் உருளைக்கிழங்கு செய்வோம் இல்லைங்களா, இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சிங்க அப்படின்னா எல்லா வித ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்மளோட இந்த டிஃபன் சப்பாத்தி பூரிக்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.